மகளிர் உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும், யார் தடையை ஏற்படுத்தினாலும் பின்வாங்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள், ஆனால் திமுக அரசு முந்திக் கொண்டது என முதல்வர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3,000ம், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1.31 கோடி மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.